தாருசுபானியர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இனிமையான இரா பொழுதிலே உங்கள் அனைவரையும் நாங்கள் இஸ்லாமிய கீதங்களுக்குள் அழைத்து செல்ல போகின்றோம். நிச்சயமாக நாளைய தினம் வெள்ளிக்கிழமை கடல் கடந்த மண்ணிலும் இந்த நேரம் எங்களுடைய அதிகமான தாருசுபானியர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுதும் அந்த பாடல் வரும் அப்படி என்று சொல்லிட்டு நேரத்தில் எங்களுடைய இரண்டு கிழக்கு பிராந்தியம், குறிப்பாக கல்முனை மண்ணினுடைய இரண்டு ஜாம்பவான்கள் இருக்கின்றார்கள். ஒருவர் முனை மருதவன் எம்எச்எம் இப்ராஹிம் அவர்கள், அதுபோல அமானாஸ் கலைமன்றத்தினுடைய தலைவர் எங்களுடைய ரஃபிக் கான் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள். அதுபோல இந்த பிராந்தியத்தினுடைய முன்னணி அறிவிப்பாளர்கள் ஒருவர் அன்பு நண்பர் ரின்சான் எங்களோடு இருக்கின்றார். இந்த நிகழ்வுகளை திறம்பட என்னோடு இணைந்து தொகுத்து வழங்குவதற்காக என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு எங்களுடைய தாருசபா அமையத்தினுடைய பிரதானி எங்களோடு இருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு இப்பொழுது நேரடியாக நாங்கள் ஒரு பாடலை எடுத்துவிட்டு நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம். சரி, இப்பொழுது முதலாவது பாடலை உங்களுடைய அபிமானம் என்ற பாடகர், இசையமைப்பாளர், கவிஞர், புத்தக ஆசிரியர், எங்கள் அன்புக்குரிய எம்எச்எம் இப்ராஹிம் அவர்கள் இதோ அவர்களுடைய எண்ணத்தில் உருவான அந்த பாடல் வரிகளோடு இணைந்து கொள்கின்றார்கள். முஹம்மதுர் ரசூலுல்லாஹி திருக்கலிமா மொழிந்து நின்றோம் இறைவா இறைவா. லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி திருக்கலிமா மொழிந்து நின்றோம் இறைவா இறைவா. உன்னை நினைச்சித்தான் இந்த இதயம்தான் உன் அருள் நாடி ஏங்கி நிற்குதே. ஒரு நாளும் உந்தன் நாட்டம் பிழைக்காது இறைவா. லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி திருக்கலிமா மொழிந்து நின்றோம் இறைவா இறைவா. அறிவதென்றால் குர்ஆனை ஓதி நிற்போம், மனதார வேண்டி நிற்போம் பகவானாயனை. நிஜம் கொண்ட மறுவாழ்வு சுவர்க்கத்தின் சுகவாழ்வு களிமாவின் துணை கொண்டு அடைய வேண்டுமே. இவ்வுலகில் நன்மை செய்தோர் அச்சப்பட தேவையில்லை. இறைவன் மீது அன்பு கொண்டோர் கஷ்டப்பட தேவையில்லை. அவன் நானே எஜமான், நாம் நானே அடிமை. ஒரு நாளும் அவனின்றி பிடிவேது மனமே. லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி திருக்கலிமா மொழிந்து நின்றோம் இறைவா இறைவா. மண்ணறையில் ஒளி வெள்ளம் புகுந்திடவே கனிமாவை கேட்டு நிற்பார் மலக்குமார்களே. துணியா
கோவில் அவன் நாமம் தினம் தோறும் ஒளிந்தவர்தான் பயமின்றி ஒப்புவிப்பார் களிமா அதனையே எம்முடைய நாவினாலே களிமாவினை மொழிய வேண்டும் தட்டு தடுமாறி நின்றால் சொர்க்க வாசல் தடுக்கி நிற்கும் நம் வாழ்வை நாமே துளை திங்கு வாழ்ந்தால் இறையன்பு கிடைக்காது நம் வாழ்வு நாசம் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி திருக்களிமா மொழிந்து நின்றோம் இறைவா இறைவா உன்னை நினைச்சுத்தான் இந்த இதயம்தான் உன் அருள் நாடி ஏங்கி நிற்குதே ஒரு நாளும் உந்தன் நாட்டம் பிழைக்காது இறைவா லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி திருக்களிமா மொழிந்து நின்றோம் இறைவா இறைவா. அருமையான குரல் வளம் எப்படி ஒலித்திருக்கிறது. மறைந்த இசைநாத செம்மல் EM நாகூர் ஹனீஃபா அவர்கள் இன்னிருந்தால் உண்மையாக உங்களை வாழ்த்தி இருப்பார். அப்படியான குரல், அந்த குரலையும் தாண்டி அந்த பாடல் உருவாவதற்கு அந்த வரிகளை இவ்வாறு அமைத்திருக்கின்றார். தனது சொந்த வரிகளுக்கு உயிரூட்டுகின்ற வகையில் உண்மையாக அப்படியாக அந்த பாடலை தந்திருந்தார்கள் எங்களுடைய. நிச்சயமாக நிச்சயமாக வெகு விரைவில் என்னுடைய அமானாஸ் கலைமன்றத்தினுடைய ரஃபீக் கான் அவர்களும் ஒரு அருமையான வரிகளை தருகின்ற பாடல்களை திறப்புகின்றார். அண்ணல் முகமது நபியினுடைய சிறப்பை சொல்லுகின்ற அழகிய பாடல் தந்திருக்கின்றார். எங்களுடைய மார்க்கத்தின் மனம் வீசும் வரிகளால் மனங்களை நெகிழ வைத்திருக்கின்ற நபி அவர்களின் புகழை இஸ்லாமிய கீதத்தால் பொழிந்து நல்லுணர்வை எங்கள் உள்ளங்களில் விதித்திருக்கின்ற முனை மருதவன் நிமிஷம் இப்ராஹிம் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய குரலும் வரிகளும் எப்பொழுதும் மனங்களை, மக்கள் மனங்களை வென்று நிலைத்திருக்கும் என்ற வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு சிராஜ், உண்மையிலே இந்த இஸ்லாமிய கீதம் என்றதுமே இந்த பாடல்களை யாத்து எழுதியிருக்கின்ற எமது முனை மருதவன் எம்எச்எம் இப்ராஹிம் அவர்களுக்கு நாங்கள் உளமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொண்டு அடுத்து மற்றொரு பாடல் வர இருக்கிறது. இருள் சூழ்ந்த நேரத்திலும் இறைவன் நம்மை கைவிடுவதில்லை, கண்ணீர் சிந்தும் வேளையிலும் அவன் கருணை நம்மை விட்டு விலகுவதில்லை. அடுத்த பாடல் வர இருக்கிறது. அடுத்த பாடலை தருவதற்கு நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம். அமானாஸ் கலைமன்றத்துடைய தலைவர், எமது பிராந்தியத்திலே அமானாஸ் கலைமன்றத்தினை உருவாக்கி அதனூடாக பல செம்மல்களை செதுக்கி வருகின்ற எமது அன்புக்குரிய கலைஞர் IM ரஃபீக் அவர்களை உங்கள் மத்தியில் அன்போடு அழைக்கின்றோம். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை என்ற ஆரம்ப வரிகளை கொண்ட பாடல் மர்ஹூம் நாகூர் EM ஹனீஃபா அவர்கள் பாடிய அந்த பாடல். பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், இடையிடை இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை.
தருபவன், உள்ள துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன், பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன். அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள், அல்லாஹ்வின் பேரருளை நம்பி நில்லுங்கள், அவனிடத்து குறை அனைத்து சொல்லி காட்டுங்கள், அன்பு நோக்க தருகவென்று அழுது கேளுங்கள், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. தேடுநெயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் ஒழுங்கடிப்பவன், வாடும் இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன், வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன், அலை முழங்கும் கடல் வளைத்து அழகு பார்த்தவன், அலையின் மீது மலையின் மீது ஆட்சி செய்பவன், தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன், கருணை எங்கும் நிறைந்து நிற்கும் மகா வல்லவன், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை என்ற ஆரம்ப வரிகளை கொண்ட அந்த பாடலை தந்த ஐஎம் ரஃபீக் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். இந்த இதமான இரவு பொழுதிலே எமது தாருஷமா அமையத்தின் ஏற்பாட்டிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இனிய இஸ்லாமிய கீதங்களை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். எமது அன்புக்குரிய பாடகர்கள் இருவர் எங்களோடு இணைந்து இந்த இஸ்லாமிய கீதங்களை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த பாடல் வர இருக்கிறது. அடுத்த பாடல் எமது முனை மருதவன் எம்எம் இப்ராஹிம் அவர்கள் எழுதி யாத்த பாடல் ஒன்று. அந்த பாடலை நாங்கள் இப்பொழுது கேட்டு ரசிக்க போகின்றோம். இப்பொழுது நேரடியாக உங்களோடு பாடலோடு நாங்கள் இணைந்து கொள்கின்றோம். Hello.
நபி வழி நடக்கும் மாந்தர் என்றும் வெற்றியை இலக்காய் அடைவார். இது உலகத்தின் மீதே ஜொலிக்கும் ஒளிச்சுடரே முஹம்மது நபியே. இறைவாவும் வழி மோட்சம் இதை கேட்டிடு நடந்தவர் ஏற்றும். அந்த மதீனத்து மண்ணின் மலரே, இந்த உலகத்தில் ஒளி தந்த சுடரே. இறைவா நீ தந்த ஒளியே, எங்கள் இதயங்கள் கூடி உந்த நபியே. ரசூலாய் உங்கள் திருமுகம் காணவே நாங்கள் நாளை மறுமையில் தேடுவோம் நபியே. உங்கள் பரக்கத்தின் மகிமையை புரிவோம், நாளை மகசரின் வேதனை அறிவோம். உங்கள் கருணையின் தேவைக்காய் அலைவோம். இறைவாவும் வழி மோட்சம் இதை கேட்டிட நடந்தவர் ஏற்றும். அந்த மதீனத்து மண்ணின் மலரே, இந்த உலகத்தில் ஒளி தந்த சுடரே. இறைவா நீ தந்த ஒளியே, எங்கள் இதயங்கள் கூடி உந்த நபியே. அற்புதமான பாடல். நபியின் நாமம் நாவில் ஒலிக்க அழகிய குரலுக்கும் கவிதைக்கும் அன்பான நன்றிகள். உண்மையில் அற்புதமான வரிகள். இவருடைய நெஞ்சத்தில் எண்ணத்தில் அண்ணல் நபியினுடைய அன்பின் ஆழம் மிக தெளிவாக புலப்படுகிறது. அந்த அன்பின் ஆழத்தை வரிகளால் நமக்கு இஸ்லாமிய கீதங்களால் தந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய அன்புக்குரிய முனை மருதவன் எம்எம் இப்ராஹிம் அவர்களுடைய ஒரு மிக யதார்த்தபூர்வமான உண்மைகளை கொண்டு வருகின்ற ஒரு வரலாற்று நூல் கூட விரைவிலே வெளிவர இருக்கிறது. அதனையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு வருகின்ற 28ஆம் தேதி இந்த பூ உலகத்தில் அவதரித்த பூமா நபியினுடைய உதய தின விழா மிக சிறப்பாக உலகெங்கும் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய அடித்தளமாக இன்றைய இஸ்லாமிய கீத இசை நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் அடுத்த பாடலை தருவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். எங்களுடைய இன்னொரு ஜனரஞ்சக குரலுக்கு சொந்தக்காரர், மக்கள் அபிமானம் என்ற பாடகர், எங்கள் அன்புக்குரிய அமானாஸ் கலைமன்றத்தினுடைய தலைவர் ரஃபிக் கான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்த பாடலை வழங்குவதற்காய். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன். உள்ளத்தில் உன்னை நான் உறவு கொண்டேன், உண்மையை நான் உணர்ந்து கொண்டேன். உள்ளத்தில் நான் உன்னை உறவு கொண்டேன், உள்ளமையை நான் உணர்ந்து கொண்டேன். உரிமையுடன் உன்னை அழைக்கின்றேன், என் உயிரிலே
உன்னை காண்கின்றேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன். பேதமில்லாமல் யாதிலும் உன் பேரருளை நான் பார்க்கின்றேன். பேதமில்லாமல் யாதிலும் உன் பேரருளை நான் பார்க்கின்றேன். பேதமையால் உன்னை நான் மறந்தேன், அந்த வேதனையால் தான் பாடுகிறேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன். தூக்கத்திலும் உன்னை யோசிக்கிறேன், என் துயரத்திலும் உன்னை நேசிக்கிறேன். தூயவனே உன்னை துதிக்கின்றேன், உன் துணையே கதி என பாடுகிறேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன். எழிலுக்கு எழிலாயிருக்கின்றாய், என் ஒளியினில் ஒளியாய் ஜொலிக்கின்றாய். இதயத்தையே நீ ஆளுகிறாய், என்னை இசைத்திட தூண்டி ரசிக்கின்றாய். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன். விதியுடன் வாழ்வை இணைக்கின்றாய், பெரும் மதியுடன் விளையாடி ஜெயிக்கின்றாய். மனிதரின் உள்ளத்தை பார்க்கின்றாய், அங்கு தெரிவதைக் கண்டு சிரிக்கின்றாய். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன். அழைக்கின்றேன், அந்த அழைப்பினில் ஆனந்தம் அடைகின்றேன்.
அல்லாஹூ என அழைக்கின்றேன், அந்த அழைப்பினில் ஆனந்தம் அடைகின்றேன். 1000 முறை உன்னை நினைக்கின்றேன், உன் ஆதாரம் நாடி அழுகின்றேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன். அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன். அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன். மர்ஹூம் நாகூர் EM ஹனிஃபா அவர்கள் பாடிய அந்த பாடலை அற்புதமாக பாடி முடித்திருக்கின்ற எமது அமானாஸ் கலை மன்றத்துடைய தலைவர் IM ரஃபீக் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். கண்ணீர் வரும் வேளையிலும் கைவிடாதவன் இறைவன், கதவுகளை மூடும் நேரத்திலும் வழி திறப்பவன் இறைவன். உலகம் நம்மை மறந்தாலும் உள்ளத்தின் ஓசையாய் கேட்பவன் இறைவன். உறவுகள் விலகிச் சென்றாலும் துணை நிற்பவன் இறைவன். சரி, அடுத்த பாடல் வர இருக்கிறது. அடுத்த பாடலை எமது முனை மருதவன் எம்எம் இப்ராஹிம் அவர்கள் தர இருக்கிறார்கள். அவர்கள் எழுதிய பாடலே அவர்கள் தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அந்த பாடல்களின் வரிகள் உண்மையிலே அது ஒரு சிறப்பு மிக்க வரிகளாக அமைந்திருக்கிறது. அடுத்து மற்றொரு பாடல் உங்கள் செவிகளுக்கு விருந்தாக. இப்பொழுது முகநூல் பக்கத்திலும் பல நேர்கள் இணைந்து தங்களது கருத்துக்களையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நாங்கள் எமது உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு அடுத்த பாடலுக்குள் நாங்கள் நுழைகின்றோம். அடுத்த பாடல் எமது முனை மருதவன் எம்எம் இப்ராஹிம் அவர்கள் தருகின்ற பாடல். உலகின் மொழியாய் விழுந்தவரே, இறை தூதுவராய் மண்ணில் உதித்தவரே, மதிமுகம் கொண்ட மாபெரும் தூதே, ஞானத்தின் உறைவிடமே, உங்கள் முகம் காணலுமே. நபியே நபியே மாநபியே, உலகின் ஒளியாய் விழுந்தவரே, இறை தூதுவராய் மண்ணில் உதித்தவரே. தூதாய் அப்போவில் உதித்த நானிலத்தின் கொடியே, மனித நேர்வழியே, வானத்தில் மின்னும் தாரகை போன்று ஒளிர்ந்தே நின்றீரே, உயர்ந்தே நின்றீரே. மனிதரெல்லாம் போதிரை கொள்கையை ஏற்றிட அழைத்தீரே, தினம் தொழுதிட பணித்தீரே. நபியே நபியே மாநபியே, உலகின் ஒளியாய் விழுந்தவரே, இறை தூதுவராய் மண்ணில் உதித்தவரே. சூழ்ந்த காலத்தில் பிறந்து இஸ்லாத்தை கூறத்தீரே, உண்மையை சொன்னீரே. கல் நெஞ்சம் கொண்ட கயவர்கள் உம்மை சொல்லால் அடித்தனரே, சொல்லால் வதைத்தனரே.
உரைத்தீரே மன்னிப்பு கொடுத்தீரே நபியே நபியே மாநபியே உலகின் ஒளியாய் மிளிர்ந்தவரே இறை தூதுவராய் மண்ணில் உதித்தவரே. அருமையான வரிகள், அற்புதமான பாடல். இந்த பாடலை எழுதி எமக்கு இங்கே பாடலாக தந்த எமது முனை மருதவன் எம்எச்எம் இப்ராஹிம் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே எங்களோடு முகநூல் பக்கத்திலே பலரும் இணைந்திருக்கின்றார்கள், அவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்கின்றோம். ரஸ்மி அகமட் இணைந்திருக்கின்றார் நிகழ்ச்சியோடு. ஏழைகளின் குரல் அதனோடு இணைந்து ஆர்ஜே ஃபர்ஹத் இணைந்திருக்கின்றார் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார்கள். இவ்வாறு உங்களது கருத்துக்களையும் எழுதி அனுப்புங்கள், நாங்களும் அதனை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அடுத்த பாடல் வர இருக்கிறது. நாகூர் EM ஹனிஃபா அவர்கள் பாடிய பாடல். சோதனைகள் வந்தாலும் சேர்ந்து போகாத மனிதா, ஒவ்வொரு சோதனைக்கு பின்னாலும் அருளின் வாசல் உண்டு. அடுத்த பாடல் வருகிறது. நாகூர் EM ஹனிஃபா அவர்கள் பாடிய அந்த பாடல். அந்த பாடலை தருவதற்கு உங்கள் மத்தியில் நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம். அமானாஸ் கலைமன்றத்துடைய தலைவர், அமானாஸ் ஜுவல்ஸ் நிறுவனத்துடைய உரிமையாளர், எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய IM ரஃபீக் அவர்கள்.
அழைத்தோனே வானவி பெருமானே அன்புடன் தந்தோனே அன்பு இறையோனே ரகுமானே மறையோனே ஆற்றல் மிகு அல்லாஹ் உன்னை போற்றுகின்றேன் அல்லாஹ் ஆற்றல் மிகு அல்லாஹ் உன்னை போற்றுகின்றேன். இந்த பூவுலகில் அவதரித்த அத்தனை உள்ளமும் அல்லாஹ்வை எப்பொழுதுமே துதித்து கொண்டிருக்கிறது. நேரம் சரியாக 11 மணி கடந்து 20 நிமிடமாகிறது. நாங்கள் தாருஸ்ஸலாமினுடைய திறந்த கலையகத்திலிருந்து இந்த இன்னிசை இஸ்லாமிய கீதத்தோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். நமது பிராந்தியத்தினுடைய மிக முக்கியமான முன்னணி 2 பாடகர்களும் எங்களோடு இருக்கின்றார்கள். அதிகமான பாடகர்கள் இன்று வருவதாக கூறியிருந்தாலும் சில காரணங்களால் அவர்களால் பெற முடியாத துப்பாக்கி நிலையை அவர்கள் அடைந்திருந்திருக்கிறார்கள். ஆனால் நேரடியாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக பார்த்துக் கொண்டிருப்பதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே அத்தனை பேருக்கும் நாங்கள் அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த பாடலுக்குள் செல்ல போகின்றோம். இந்த இதமான இராப்பொழுதிலே அதிகமான நேர்கள் கடல் கடந்த மண்ணிலிருந்தும் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். அத்தனை நேர்களுக்கும் எங்களுடைய ஆத்மார்த்தமான அன்பு நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பாடல் வரப்போகிறது. ரமலான் மாதத்திலே சிறப்புகின்ற ஒரு பாடல், தனது சொந்த வரி 10 பாடல்களை கொண்டு வந்திருக்கின்றேன் போதுமா சிராஜ் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இப்ராஹிம் ஆஜியா அவர்கள் கேட்டிருந்தார். நான் சொன்னேன் போதுமா ஐயா, இந்த நேரத்துக்கு இனிமையான பாடல்கள் தொடர்ச்சியாக அடுத்து வருகின்ற நிகழ்ச்சியில் நாங்கள் அதிகமான பாடல்களை சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக உங்களுடைய அற்புதமான பாடல் வரிகள், இந்த வரிகளை பற்றி என்ன சொல்வதென்றே தெரியாமல் இருக்கிறது. அதிகமான நேர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதாவது கொமாண்ட், அதை பற்றி நாங்கள் சொல்ல போனால் நேர்மறையான கொமாண்ட்ஸ் வரத்தான் செய்யும். அதை பற்றி நாங்கள் கவலைப்படையே தேவையில்லை. ஏனென்று சொன்னா நிச்சயமாக உங்களுடைய வரிகள் எல்லோருடைய மனங்களையும் கவருகின்ற வரிகளாக இருக்கிறது. அப்படியான பாடல்களை எங்களுடைய இப்ராஹிம் ஆஜியார் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நல்ல மனிதர், பண்பான மனிதர். இதோ அடுத்த பாடலோடு இப்ராஹிம் அவர்கள் எடுத்து வைக்கின்றார்கள். புனித நோன்பு மாதமே என்று பாடல். நோன்பு மாதமே அருள் மழை பொழியும் மாதமல்லவா, இரவெல்லாம் தொழுவோம் மாதமெல்லாம் நோற்போம் அருள் மழை பொழியும் மாதமல்லவா, அதில் 5 நேரம் தொழுவது மேலல்லவா, அது இறைவனை வணங்கிடும் காலமல்லவா, நாம் அல்லாஹ்வை தொழுதிடுவோம் அதில் பேரின்பம் கண்டிடுவோம். புனித நோன்பு மாதமே புனித நோன்பு மாதமே அருள் மழை பொழியும் மாதமல்லவா. வந்து செல்லும் நரகத்தின் வாசல் தன்னை மூடிக்கொள்ளும், நன்மைகள் கிடைத்திட தீமை அது ஒளிந்திட வந்த இந்த அருள் மாதமே, லைலத்துல் கதீர் என்னும் இரவினிலே
வணங்கிட கிடைத்திடும் கோடி சுகம், ஏழைக்கு கொடுத்திட வேலைக்கு தொழுதிட புனிதமிகு அருள் மரமே. ஓ புனிதம் நிறைந்த குருவானையே, இறைவன் தந்தான் ரமலானிலே, அதை ஓதித்தான் கையேந்துவோம், இறை பொருத்தத்தை நாடி நிற்போம். புனித நோன்பு மாதமே, புனித நோன்பு மாதமே, அருள் மலை பொழியும் மாதமல்லவா. மன்னிப்பு கேட்டு நிற்கும் நாளும் உண்டு, நரகத்தின் விடுதலை கேட்டிட கிடைத்திடும் இறைவனின் வாக்கும் உண்டு. நோன்புக்கு கூலி என்றும் அவனிடமே, கிடைத்திடும் பாக்கியம் வீடில்லையே, நரகத்தின் விடுதலை கேட்டிட கிடைத்திடும் இறைவனின் வாக்கும் உண்டு. ஓ இறைவா இறைவா உன்னிடமே ஒருமை வாழ்வின் முடிவுள்ளதே, அதை உன்னிடமே கேட்டு நின்றோ, நீ நாடி விட்டால் வெற்றி கொள்வோ. புனித நோன்பு மாதமே, புனித நோன்பு மாதமே, அருள் மலை பொழியும் மாதமல்லவா. இரவெல்லாம் தொழுவோம், மாதமெல்லாம் நோட்போம், அருள் மலை பொழியும் மாதமல்லவா. அதில் 5 நேரம் தொழுவது மேலல்லவா, அதை இறைவனை வணங்கிடும் காலமல்லவா. நாம் அல்லாஹ்வை தொழுதிடுவோம், அதில் பேரின்பம் கண்டிடுவோம். புனித நோன்பு மாதமே, புனித நோன்பு மாதமே, அருள் மலை பொழியும் மாதமல்லவா. நிச்சயமாக அருமையான பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் எங்களுடைய இப்ராஹிம் ஆஜியார் அவர்கள். அதிகமான நேர்கள் இந்த கைதட்டுகின்ற சிம்பிளை இப்ப கமாண்ட்ல போட்டுக் கொண்டிருக்காங்க. அப்படியாக நிறையவே உங்களுடைய குரலையும் வரிகளையும் ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த இதமான இரா பொழுதிலே. உண்மையாக எங்களுக்கும் அந்த தூக்க கலக்கம் பாடல்கள், நிச்சயமாக இந்த இஸ்லாமிய இசை பாடல் என்பது இசை நிகழ்ச்சிகளில் எப்பொழுதும் ஒரு நேரம் இருக்கிறது. அப்படியான நேரங்களில் தான் அதிகமான நேர்கள் கேட்பார்கள். ஆனால் இந்த இஸ்லாமிய கீதம் ஒலிக்கின்ற ஒளியிலே ஆயிரக்கணக்கான நேர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். இந்த குரல்களையும் பாடல் வரிகளையும் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. இந்தியாவிலே ஆன்மீக இசை தென்றல் பேரளந்தூர் ஹாஜி டாக்டர் கலை மாமணி தாஜுதீன் ஃபைசி அவர்கள் இருக்கின்றார். அவர்களும் இந்த மெட்டுக்களில் அமைந்த பாடல்கள் தான் அதிகமாக இந்தியாவிலே பாடக்கூடிய ஒருவர். கடந்த ஆண்டு மீலாது நபி விழா நிகழ்ச்சிகளுக்காக இலங்கை வந்திருந்தார். இன்று இலங்கையிலும் அப்படியான ஒரு பாடகர் இருக்கின்றார். தாஜுதீன் ஃபைசி அவர்களுக்கு வரிகளை ஒருவர் கோர்த்து கொடுப்பார். ஆனால் இங்கிருக்கின்ற ஹாஜி இப்ராஹிம் அவர்களுக்கு அவரே வரிகளை யாத்து அவரே பாடக்கூடியவராக இருக்கின்றார். ஆனால் உண்மையாக இலங்கையினுடைய கலைஞர்களுக்கு, அதிலும் குறிப்பாக ஒருமுறை எங்களுடைய ஜனூஸ் அவர்கள் எழுதியிருந்தார் ஒரு கவிதை, கிழக்கினுடைய இந்த மண்ணினுடைய புழுதி காற்றை ஒழுப்பம் போல சுவாசித்தாலும் கவிதை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். உண்மையில் இந்த கிழக்கு மாகாணம் என்பது கலைக்கு பொருத்தமான ஒரு மாகாணமாக இருக்கிறது. அப்படியான மாகாணத்திலே நாங்கள் பிறந்தது பெருமையாக இருக்கின்றோம். அப்படியாக இந்த கலைஞர்களோடு பயணிப்பது என்பது ஒரு இனிமையான ஒரு விடயமாக இருக்கிறது. சரி, நாங்கள் அடுத்த பாடல்களுக்கு போக போறோம். ஏனென்று சொன்னா கூடுதலா கழிச்சா எங்களுடைய நேர்கள் தூங்கிடுவாங்க. சரி, நாங்கள் அடுத்த பாடலை வழங்க போறோம். அடுத்த பாடலை
வழங்குகிற ரின்சான் வார ரின்சானை பற்றியும் சொல்லணும். இப்ப அதிகமாக எங்களுடைய தாருசஃபா நேர்களோடு ஒன்றிணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளராக இருக்கின்றார். சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேலாக அறிவிப்பு துறையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வருகின்ற ஒருவர், ஒரு சிறந்த கலைஞராக கலைஞர்களை ஊக்குவிப்பதில் தனது பங்களிப்பினை முழுமையாக வழங்கக்கூடிய ஒருவர், எனக்கும் அதிகமான சந்தர்ப்பங்களை வழங்கிய அன்பு நண்பர் ரின்சான். இந்த நிகழ்ச்சி அவரோடு இணைந்து தொகுத்து வழங்குவதிலே உண்மையில் பெருமையாக இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய சாய்ந்தமரத்தை சேர்ந்த ஏழைகளின் தோழன் எங்களுடைய சஜான் அவர்களிடம் சற்று முன்னர் குமான் வாயிலாக இணைந்து சொல்லியிருந்தார். அவரும் ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு இளம் அறிவிப்பாளர். அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பாடலை அளிப்பதற்கு இதோ எங்களுடைய அன்பு நண்பர் ரின்சான். ரின்சான். ஆமா, நிச்சயமா சிராஜ். உண்மையிலே இவ்வாறான பாடல்கள் எங்களை மாத்திரமல்ல எமது நேர்களையும் மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக எமது உவா சமூக வானொலி, அந்த வானொலியிலே நாங்கள் இருவரும் இந்த நிகழ்ச்சிகளை படைக்கும் பொழுதும் இவ்வாறான பாடல்களை நாங்கள் கேட்கும் பொழுதும் அதற்கும் இனிமையாகத்தான் இருக்கும். இவ்வளவு நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்ட நேர்களை நாங்கள் சேர்த்துவிட்டு அடுத்த பாடலுக்கு நாங்கள் செல்லலாம். அஸ்வர் சஜாத் இணைந்திருக்கிறார், நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது சொல்லியிருக்கிறார். அதுபோல அகமது சஜாத் இணைந்திருக்கின்றார். அதுபோல முகமது ஹசி இணைந்திருக்கின்றார், அவர்களோடு இணைந்திருக்கின்றார் அப்துல் வஜீத் இணைந்திருக்கின்றார். அதுபோல முகமது தாரிக் இணைந்திருக்கின்றார், அவர்களோடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றார் ஷகாஃப் இணைந்திருக்கின்றார், ஃபாயிஸ் இணைந்திருக்கின்றார், உதுமாலபே இணைந்திருக்கின்றார். அவர்களோடு உங்களுடைய நண்பர் ஏழைகளின் குரல் இணைந்திருக்கின்றார். சிராஜ் ஒரு பாடல் பாட சொல்லியிருக்கின்றார். நிச்சயமாக இறுதியிலே ஒரு பாடலை சிராஜ் தர இருக்கின்றார். அதுபோல ஃபரீத் அலி இணைந்திருக்கின்றார். அதுபோல அன்சீத் இணைந்திருக்கின்றார் நிகழ்ச்சியோடு. இவ்வாறு பல நேர்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்தும் கேட்டும் ரசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த இதமான இரவு பொழுதிலே இந்த தாருசஃபா அமையத்திலே இருந்தும் பலர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த நல்ல தருணத்திலே அடுத்த பாடல் வர இருக்கிறது. அடுத்த பாடலை தருவதற்கு உங்கள் மத்தியிலே நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். எமது ஐஎம் ரஃபீக் அவர்களை உங்கள் மத்தியில் அன்போடு அழைக்கின்றோம். அல்லாஹ்வை நாம் தொழுதாள் சுகம் எல்லாமே ஓடி வரும். அந்த வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையின் தேடி வரும். அல்லாஹ்வை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும். வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையின் தேடி வரும். நல்ல வாழ்க்கையின் தேடி வரும். அல்லாஹ்வை நாம் தொழுதால் பள்ளிகள் பல இருந்தும் வாங்கோசை கேட்ட பின்பும், பள்ளிகள் பல இருந்தும் வாங்கோசை கேட்ட பின்பும், பள்ளி செல்ல மனமில்லையோ படைத்தவன் நினைவில்லையோ, பள்ளி செல்ல மனமில்லையோ அல்லாஹ்வை நாம் தொழுவோம். வழிகாட்ட மறையிருந்தும் வண்ணம் நம்பி சொல்லிருந்தும், வழிகாட்ட மறையிருந்தும் வள்ளம் நம்பி சொல்லிருந்தும், விழியிருந்தும் பார்ப்பதில்லையோ செவியிருந்தும் கேட்பதில்லையோ, விழியிருந்தும் பார்ப்பதில்லையோ செவியிருந்தும் கேட்பதில்லையோ.
அல்லாவை நாம் தொழுவோம். இறையோனின் நாணைகளை இதயத்தில் ஏற்றிடுவோம். இறையோனின் நாணைகளை இதயத்தில் ஏற்றிடுவோம். இறை தூதர் போதனையை இகமெங்கும் பரப்பிடுவோம். இறை தூதர் போதனையை அல்லாவை நாம் தொழுதான் எல்லாமே ஓடி வரும். அந்தோனை பாவங்கள் செய்திருந்தாலும் தௌபாவின் கதவுகள் திறந்தே இருக்கும். உண்மையாய் திரும்பும் உள்ளத்திற்கு ரஹ்மானின் கருணை கிடைக்கும். இந்த உலகம் நிலையில்லை, நம் பயணம் நீண்டதல்ல. அல்லாஹ்வின் திருப்தியை தேடியே வாழ்வோம். உண்மையிலே அருமையான வரிகளை கொண்ட அந்த பாடலை தந்த ஐயம் ரஃபீக் அவர்களுக்கு நாங்கள் உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். இந்த இதமான இரவு பொழுதிலே தாருஷஃபா அமையத்தின் ஏற்பாட்டிலே தாருஷஃபா தொலைக்காட்சியினூடாக நேரடியாக இந்த நிகழ்வுகளை நாங்கள் கேட்டும் பார்த்தும் ரசித்துக் கொண்டிருக்கின்ற எமது அன்பான உறவுகளுக்கு நாங்கள் உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு அடுத்த பாடலுக்குள் நாங்கள் நுழைகின்றோம். அடுத்த பாடல் எமது முனை மருதவன் எம்எச்எம் இப்ராஹிம் அவர்கள் எழுதிய மற்றொரு பாடல் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். அடுத்த பாடலோடு எமது முனை மருதவன் எம்எச்எம் இப்ராஹிம் அவர்கள். எங்கள் கண்ணின் மணி நாயகமே ரசூலே, உங்கள் பாதம் தானில் பதிந்திட்ட மண்ணிலே பூவாசம் எங்கும் மேவிட காண்கிறோம். அதை நுகர்ந்திட உள்ளமெல்லாம் ஏங்குதே. எங்கள் கண்ணின் மணி நாயகமே ரசூலே, மண்ணிலே பூவாசம் எங்கும் மேவிட காண்கிறோம். அதை நுகர்ந்திட உள்ளமெல்லாம் ஏங்குதே. எங்கள் கண்ணின் மணி நாயகன் ஹீரோ என்னும் புகைதானில் தியானிக்கும் நிலையிலே வானவர் ஜிப்ரீல் முன்னே தோன்றினார். ஹீரோ என்னும் புகைதானில் தியானிக்கும் நிலையிலே வானவர் ஜிப்ரீல் முன்னே தோன்றினார். குர்ஆன் வசனத்தை ஓதுக என்றதும் அச்சம் கொண்ட நபிகள் திகைத்தனரே. நபி திருநாவால் மொழிந்திட நாடியே ஜிப்ரில் இக்ராஹ் என்னும் சொல்லை கூறவே, நபி திருநாவால் அந்த சொல்லை மொழியவே இறைவன் நமக்களித்த திருமறைதான் ஒளிர்ந்ததே. எங்கள் கண்ணின் மணி நாயகமே ரசூலே,
முதலிந்த நிகழ்வினை கேள்வி உற்ற கதீஜா தன் கணவர் நேர்மை கண்டு தேற்றினாரே. முதலிந்த நிகழ்வினை கேள்வியுற்ற கதீஜா தன் கணவர் நேர்மை கண்டு தேற்றினாரே. பரக்கா என்னும் பெரியோரை கண்டு செய்தி கூறவே அவர் சொன்ன வார்த்தை கேட்டு வியந்தனரே. இவர் இறை தூதர் இறுதி நபி என்றாரே. இவர் அகிலத்தின் அருள் கோடை சான்றாரே. நான் உயிரோடு இருப்பேன் என்றால் வாழ்த்துவேன். நபி உயிர் காக்க நானும் துணையாகுவேன். எங்கள் கண்ணின் மணி நாயகமே ரசூலே, உங்கள் பாதம் தனில் பதிந்திட்ட மண்ணிலே பூவாசம் எங்கும் மேவிட காண்கிறோம். அதை நுகர்ந்திட உள்ளம் எல்லாம் ஏங்குதே. எங்கள் கண்ணின் மணி நாயகமே ரசூலே. இந்த பாடலுக்கு நாங்க கவிதை எழுதணும் போல இருக்கு. சரி, ஏனென்றா அந்த பாடல் வரிகளை கோர்த்தெடுப்பது என்பது, வரிகளாக்குவது என்பது மிக கடினம். அதையும் பாடலாக்குவது என்பது அதைவிட கடினம். அதிகமாகவே நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அந்த பாடல் வரிகள் அப்படியாக இருக்கிறது. பாடல் வரிகளை கேட்கின்ற பொழுது பேச வேண்டும் போல்தான் இருக்கிறது. என்ன செய்ய, நேரம் 11 மணி கடந்து 40 நிமிடம் ஆகிறது. தொடர்ச்சியாக எங்களுடைய இசை நிகழ்ச்சி நாங்கள் கொண்டு கொண்டே இருக்கின்றோம். எங்களுடைய தாருசபா பிரதானி மறுபக்கத்தில் இருக்கின்றார். தொடர்ச்சியாக கொண்டு செல்லுங்கள் நிகழ்ச்சி அப்படின்னு மறுபக்கத்தில் இருந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதிகமான எங்களுடைய தாருசபா நேர்கள் நேரடியாகவும் நேரலையிலும் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த பாடல் என்ன பாடல் என்றால், அடுத்த பாடல் நாகூர் EM ஹனிஃபா அவர்கள் பாடிய புதுமான பாடல் ஒன்று வர இருக்கிறது. அதற்கிடையிலே நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற எமது சொந்தங்களை நாங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். அஸ்கர் முகமது இணைந்திருக்கின்றார் நிகழ்ச்சியோடு. அதுபோல முபாரிஸ் ஹனிஃபா இணைந்திருக்கின்றார். Z ரினோஸ் இணைந்திருக்கின்றார் நிகழ்ச்சியோடு. அவர்களோடு முகமது ரம்ஜான் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றார். அஸ்மத் ஜஹ்மி மஜீத் இணைந்திருக்கின்றார். கட்டாரில் இருந்து நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அதுபோல முபாரக் இணைந்திருக்கின்றார் நிகழ்ச்சியோடு. அப்துல் ஃபரீத் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றார். அதுபோல அப்சான் நிகழ்ச்சியோடு இணைந்து இந்த பாடல்கள் எல்லாம் அருமையாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். சரி, அடுத்த பாடலை நாங்கள் திறப்புகின்றோம். அடுத்த பாடல் எமது அமானாஸ் கலைமன்றத்துடைய தலைவர் அவர்கள் தருகின்ற பாடல். மக்கா மண்ணில் உதித்த நிலவே, மனித குலத்தின் வழிகாட்டியே, இருள் சூழ்ந்த உலகிலே இறைவன் ஒளியாய் வந்தவரே. அடுத்த பாடல் வருகிறது, நாங்கள் கேட்டு ரசிக்கின்றோம். பாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா? பாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா? அந்த பாதையிலே வந்த பெண்ணே நீ சொல்லமா? பாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா? அந்த பாதையிலே வந்த பெண்ணே நீ சொல்லமா? உத்தம திருநபியின் மகள் அல்லவா? உத்தம திருநபியின் மகள் அல்லவா? நமது உண்மை வீரர் அலியாரின் மனைவி அல்லவா? சத்தியம் காக்கும் இந்த இதயம் அல்லவா? சத்தியம் காக்கும் இந்த இதயம் அல்லவா? நல்ல செல்வங்களாம் ஹசன் ஹுசைன் அன்னை அல்லவா? அருமை அன்னை அல்லவா? பாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா? அந்த பாதையிலே வந்த பெண்ணே நீ சொல்லமா?
கணவரின் சொல் வணங்கி நடந்தவர் அன்றோ, கணவரின் சொல் வணங்கி நடந்தவர் அன்றோ, பெரும் கண்ணியத்தில் இருப்பிடமாய் பிறந்தவர் அன்றோ, குணமுடன் எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர் அன்றோ, குணமுடன் எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர் அன்றோ, நல்ல குடும்பத்தனில் குலவிளக்காய் பிறந்தவர் அன்றோ, பிறந்தவர் அன்றோ. பாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா, அந்த பாதையிலே வந்த பெண்ணே நீ சொல்லம்மா. இன்னும் தயக்கம் என்ன எண்ணி பாரம்மா, இன்னும் தயக்கம் என்ன எண்ணி பாரமா, இந்த இக வாழ்க்கை நிலையெல்லாம் உணர்ந்து கொள்ளமா, உண்மை தீர்வழியை மறந்ததேனம்மா, உண்மை தீர்வழியை மறந்ததேனம்மா, நல்ல உத்தமியாம் பாத்திமா போல் வாழ்ந்து காட்டம்மா, வாழ்ந்து காட்டம்மா. பாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா, பாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா, அந்த பாதையிலே வந்த பெண்ணே நீ சொல்லம்மா. பாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா, பாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா, அந்த பாதையிலே வந்த பெண்ணே நீ சொல்லம்மா. பாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா, அந்த பாதையிலே வந்த பெண்ணே நீ சொல்லமா என்ற வரிகள் மிகவும் அருமையாக இருந்தது. அன்பை சொல்லி தந்தவரே, அமைதியையும் விதைத்தவரே, எதிரியையும் மன்னித்து இனிய நெஞ்சம் கொண்டவரே, பசியோடு இருந்த போதும் பிறரின் பசியை நினைத்தவரே, துன்பங்கள் வந்த போதும் உம்மத் நலனை எண்ணியவரே, மதினாவின் பாதை முழுவதும் மனம் வீசும் நபியின் நினைவு, உமது சுன்னத் வழியில் நடந்தால் வாழ்வில் கிடைக்கும் தெளிவு. உண்மையிலே அருமையான பாடல்கள் எல்லாம் நாங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த இதமான பொழுதிலே நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற எமது அன்பான உறவுகளையும் நாங்கள் சேர்த்துக் கொள்கின்றோம். அஸ்வர் நிகழ்ச்சியோடு இணைந்து அருமையாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார். அதுபோல அன்பு சகோதரர் தாரிக் ஆதபாவா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றார், அருமையான நிகழ்ச்சி அப்படி என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல எல்லாம் ரிசான் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றார். அதுபோல அன்பு நண்பர் சகோதரர் ஏசு ரியாஸ் முகமது நிகழ்ச்சியோடு இணைந்து அருமையாக இருக்கிறது நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுபோல அஸ்பான் இணைந்து என்னையும் சிராஜையும் பாட சொல்லியிருக்கின்றார்கள். அது நல்லா இருக்காது. சரி, அடுத்து அஸ்வான் மௌலானா இணைந்திருக்கின்றார். பின்னணி புகழ் இப்ராஹிம் ஹாஜி, அதே போல் ஜனரஞ்சக குரலோன் ரஃபீக் அவர்களும் அருமையாக இருக்கிறது பாடல் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல ரினோஸ் முகமது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அடுத்த பாடல் சிராஜ், அடுத்த பாடல் அடுத்த பாடல் சொல்றதுக்கு முதல் எங்க ஹாஜியார் ரெடி ஆயிட்டு பலமையா நாங்க சொல்ற மாதிரி தான், வரியும் அருமை குரலும் அருமை, அப்படியாக பாடல்களை தந்து கொண்டு இருக்கிறார். நாங்கள் நிச்சயமாக அதிகமான ரசிகர்கள் எங்களோடு இருக்கின்றார். எங்களுடைய பிரதானி அவர்கள் உற்சாகமாக இந்த நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல மறுபக்கத்திலே அதிகமானவர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள். நிச்சயமாக எங்களுடைய தாருசம்மா அபயத்தினுடைய பிரம்மாண்டமான நிகழ்வு எதிர்பார்க்கின்ற காலங்களில் இடம்பெறும். அந்த நிகழ்ச்சியில் அந்த மேடையிலே உங்களுடைய பாடல்களை ஒழிக்க வேண்டும் என்ற வேண்டுதலை விடுத்து அடுத்த பாடலுக்கு நாங்கள் செல்ல போகின்றோம். இதோ சொந்த குரலில் சொந்த வரிகளில் பாடுகின்றார் முனை மருதவன் இப்ராஹிம் அவர்கள். இருட்டுக்குள்ள ஒன்றும் விளங்குதில்லை, எல்லாரையும் தானே. அடுத்தது எங்களுடைய அந்த இசை, இந்த பாடலில் ஒரு 10% தான் நம்ம இதெல்லாம் கொடுக்குறோம். ஃபுல் கொடுக்க கூட இன்னும் நல்லா வரும் எதிர்காலத்தில் அழகாட்சி. This is 3 Stars Karaoke song. ஆருயிர் நபியின் ஓசை
வாசல் தேடி வந்தோ மதீனத்து மண்ணின் பூமனம் முகர வந்தோ எங்கள் மனம் கவர் நபியே ரசூலே உங்கள் குறைவிடம் காண வந்தோ எங்கள் உயிரின் உணர்வே ரசூலே உங்கள் தரிசனம் நாடி வந்தோ ஆருயிர் நபியின் வாசல் தேடி வந்தோ கொளுத்தும் கோளை நிலத்தினிலே இறைவன் தூதாய் வந்தவரே தீனொளி எங்கும் பரவிடவே தீமைகள் யாவும் மறைந்ததுவே கொடுமைகள் யாவும் ஒளிந்ததுவே எங்கள் மனம் கவர் நபியே ரசூலே உங்கள் நாமம் புகழ வந்தோ எங்கள் உயிரின் உணர்வே ரசூலே உங்கள் தரிசனம் நாடி வந்தோ ஆருயிர் நபியின் வாசல் தேடி வந்தோ சிலைகள் சூழ்ந்த கௌபாவை ஏகனை வணங்கும் தளமாக்கி உலகுக்கு தீனொளி கிடைத்திடவே இரவும் பகலும் உழைத்தீர்களே இறைவனின் தூதாய் வந்தீர்களே எங்கள் மனம் கவர் நபியே ரசூலே உங்கள் நாமம் புகழ வந்தோ எங்கள் உயிரின் உணர்வே ரசூலே உங்கள் தரிசனம் காண வந்தோ ஆருயிர் நபியின் வாசல் தேடி வந்தோ மதீனத்து மண்ணின் பூமணம் முகர வந்தோ புரட்சி பாட்டு பாலைவனமே நபி பிறந்த நிலமே அந்த மக்கா நகர் பெருமை கொள்ளும் எந்தல் நபியே அண்ணல் நபியே இறை தூதின் ஒளியே வையம் பெருமை தினம் பாடும் அந்த தீபச்சுடரே ஜோதி நிலவே அருள் பொழியும் உருவே மாந்தர் போற்றி புகழ் பாடி நிற்கும் ஏந்தல் நபியே மாந்தர் போற்றி புகழ் பாடி நிற்கும் ஏந்தல் நபியே பாலைவனமே நபி பிறந்த நிலமே அந்த மக்கா நகர் பெருமை கொள்ளும் ஏந்தல் நபியே
ஏக இறைவனின் தூது இறங்கியதே தீயோர் ஓடி ஒளிந்திட களிமா ஒளி அங்கு ஓங்கி ஒளித்ததுவே பாலைவனத்தினில் ஏக இறைவனின் தூது இறங்கியதே தீயோர் ஓடி ஒளிந்திட களிமா ஒளி அங்கு ஓங்கி ஒளித்ததுவே நாளை நமக்கொரு வாழ்வு இருப்பதை யாரும் மறுக்க வேண்டாம் அங்கே கேள்வி கணக்கெல்லாம் கேட்கப்படும் அதை யாரும் மறக்க வேண்டாம் நாளை நமக்கொரு வாழ்வு இருப்பதை யாரும் மறுக்க வேண்டாம் அங்கே கேள்வி கணக்கென்று கேட்கப்படும் அதை யாரும் மறக்க வேண்டாம் பாலைவனமே நபி பிறந்த நிலமே அந்த மக்கா நகர் பெருமை கொள்ளும் எங்கள் நபியே அண்ணல் நபியே இறை தூதின் ஒளியே வையம் பெருமை தினம் பாடும் அந்த தீபச்சுடரே ஜோதி நிலவே அருள் பொழியும் குருவே மாந்தர் போற்றி புகழ் பாடி நிற்கும் எந்தல் நபியே மாந்தர் போற்றி புகழ் பாடி நிற்கும் எந்தல் நபியே பாலைவனமே நபி பிறந்த நிலமே அந்த மக்கா நகர் பெருமை கொள்ளும் எந்தல் நபியே நாளை மறுமையில் தாகம் எடுத்திடும் ஓடி அலைந்திடுவோம் அந்த ஏந்தல் நபியிடம் உதவி நாடி நாம் தேடி அலைந்திடுவோம் நாளை மறுமையில் தாகம் எடுத்திடும் ஓடி அலைந்திடுவோம் அந்த ஏந்தல் நபியிடம் உதவி நாடி நாம் தேடி அலைந்திடுவோம் அண்ணல் நபியிடம் எம்மை மறந்துமே அழுது புலம்பிடுவோம் அந்த சொர்க்கம் கிடைத்திட ஏக இறைவனை வேண்ட அழைத்திடுவோம் அண்ணல் நபியிடம் எம்மை மறந்துமே அழுது புலம்பிடுவோம் அந்த சொர்க்கம் கிடைத்திட ஏக இறைவனை வேண்ட அழைத்திடுவோம் பாலைவனமே நபி பிறந்த நிலமே அந்த மக்கா நகர் பெருமை கொள்ளும் எந்தல் நபியே அண்ணல் நபியே இறை தூதின் ஒளியே வையம் பெருமை தினம் பாடும் அந்த தீபச்சுடரே ஜோதி நிலவே அருள் பொழியும் குருவே மாந்தர் போற்றி புகழ் பாடி நிற்கும் ஏந்தல் நபியே மாந்தர் போற்றி புகழ் பாடி நிற்கும் ஏந்தல் நபியே பாலைவனமே நபி பிறந்த நிலமே அந்த மக்கா நகர் பெருமை கொள்ளும் எந்தல் நபியே அந்த இறைவனை தொழுது நடப்பவர் தோல்வி அடைந்ததில்லை இறை நேசம் சுமந்திடும் இதய கதவுகள் மூடி கிடப்பதில்லை அந்த இறைவனை தொழுது நடந்தவர் தோல்வி அடைந்ததில்லை இறை நேசம் சுமந்திடும் இதய கதவுகள் மூடி கிடப்பதில்லை நாளை மகசரில் கேள்வி எழுந்திடும் நம்பி இருந்திடுங்கள் எம் தேகம் அடைந்திடும் சோகம் அதுதானே இன்றே உணர்ந்திடுங்கள் நாளை மகசரில் கேள்வி எழுந்திடும் நம்பி இருந்திடுங்கள் நந்த தேகம் அடைந்திடும் சோகம் அதுதானே இன்றே உணர்ந்திடுங்கள் பாலைவனமே நபி பிறந்த நிலமே அந்த மக்கா நகர் பெருமை கொள்ளும் எந்தல் நபியே அண்ணல் நபியே இறை தூதின் ஒளியே வையம் பெருமை தினம் பாடும் அந்த தீபச்சுடரே ஜோதி நிலவே அருள் பொழியும் குருவே மாந்தர் போற்றி புகழ் பாடி நிற்கும் ஏந்தல் நபியே மாந்தர் போற்றி புகழ் பாடி நிற்கும் ஏந்தல் நபியே
வனமே நபி பிறந்த நிலமே அந்த மக்கா நகர் பெருமை கொள்ளும் எங்கள் நபியே அந்த மக்கா நகர் பெருமை கொள்ளும் எங்கள் நபியே அந்த மக்கா நகர் பெருமை கொள்ளும் எங்கள் நபியே அந்த மக்கா நகர் பெருமை கொள்ளும் எங்கள் நபியே. அருமை 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 அருமையான வரிகள். உண்மையில் உணர்வுபூர்வமாக அந்த பாடலை ரசித்து எழுதி அந்த பாடலை எங்களுக்காக வழங்கி இருக்கின்றார் முனை மருதவன் எம்எம் இப்ராஹிம் அவர்கள். நேரம் சென்றதே தெரியவில்லை. உண்மையில் ஒரு ரம்மியமான சூழல், இயற்கையான காற்று, இயற்கையோடு கலந்து இந்த இஸ்லாமிய கீதத்தோடு நாங்கள் எழுந்திருக்கின்றோம். 13ஆம் தேதி ஆரம்பித்த இசை நிகழ்ச்சி 14ஆம் தேதி முடிவடைய போகிறது. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எங்களோட தாருஸ் சஃபா வழங்கி இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே அத்தனை நேயர்களுக்கும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த இஸ்லாமிய இதனுடைய இறுதி பாடலை வழங்குவதற்காக கல்முனையினுடைய ஜனரஞ்சக குரலுக்கு சொந்தக்காரர். சரி, இப்ப யாரு பாட்டு படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போகுது. சரி, நாங்க துண்டொண்டு குளிக்க பார்ப்போம். அப்படியா ரென்சான்? இல்ல, இறுதி பாடலையும் எமது முனை மருதவன் இப்ராஹிம் அவர்கள் தான் பாட இருக்கின்றார். என்னன்னு சொன்னால், அவர்கள் எழுதி இருக்கின்ற அந்த பாடல்கள் அத்தனையுமே முத்தான பாடல்களாக, முத்தான வரிகளாக அமைந்திருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே நேயர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த பாடல் மீண்டும் பெற இருக்கிறது. இறுதியாக உண்மையிலே எமது முனை மருதவன் இப்ராஹிம் அவர்கள் 230 பாடல்களை எழுதியிருக்கின்றார்கள், இஸ்லாமிய பாடல்களை எழுதியிருக்கின்றார்கள். எனவே உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறது. அந்த 230 பாடல்களில் சில பாடல்களை தான் ஆரம்பத்திலே நாங்கள் இன்றைய தினத்திலே தந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே மீலாது நபி விழா சிறப்பு நிகழ்வுகள் இருக்கிறது. இறுதியிலே நாங்கள் மீலாத் புதன்கிழமை இருக்கிறது. எனவே வியாழக்கிழமை இரவு நாங்கள் முற்றுமுழுதாக இஸ்லாமிய கீத பாடலை எங்களது பிரதான கலையகத்தில் இருந்து நாங்கள் தர காத்திருக்கின்றோம். சரி, அந்த தகவலோடு எங்களது தொலைக்காட்சியுடைய பிரதானி கண்டித்துக்குரிய மௌலவி அல்ஹாஜி அர்சஃபா முகமது நஜாஹி முகத்துல் காதிரி ஆலிம் அவர்கள் இதனை சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலே நேர்கள் சார்பில் உங்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு இப்பொழுது இணைந்து கொண்டிருக்கின்ற நேர்களை இணைத்து விட்டு நாங்கள் இறுதி பாடலுக்கு செல்ல இருக்கின்றோம். ரினோஸ் முகமது இணைந்திருக்கின்றார். அருமையாக இருக்கிறது நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுபோல முகமது இஷத் இணைந்து நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுபோல முகமது யாசிர் இணைந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றார். அருமையான நிகழ்ச்சி. அதுபோல ஷாஜஹான் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். நசீர் முகமது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். மீண்டும் அன்பு நண்பர் ரியாஸ் முகமது இணைந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அதுபோல ரினோஸ் முகமது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அதுபோல வசீர் பின் அலி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அவர்களோடு இணைந்திருக்கிறார். ஷாஜஹான் மீண்டும் இணைந்திருக்கிறார். அதுபோல ரினோஸ் முகமது அவர்களோடு நிகழ்ச்சியோடு முகமது ஹனீஃபா இணைந்திருக்கிறார். ஹாஜியாருக்கும் அதுபோல எங்களது ரஃபீக் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்கிறார். சரி, இறுதி பாடலுக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம். நேரம் சரியாக 12 மணி கடந்திருக்கிறது. இப்பொழுது எமது முனை மருதவன் இப்ராஹிம் அவர்கள் எழுதிய அந்த பாடலோடு நாங்களும் நிறைவு கொண்டு வருகின்றோம். ஆம், எல்லோரும் ரசிக்கக்கூடிய ஒரு மட்டு, எல்லோரும் ரசிக்கக்கூடிய ஒரு வரிகள். சரி, அந்த பாடலோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டிருக்கின்றோம். உங்களோடு இணைந்து கொள்கின்றார்கள் முனை மருதவன் இப்ராஹிம் அவர்கள். ஹலோ, இறைவா 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 உன்னிடம் இருகரம் ஏந்தி நின்றோம். இறைவா உன்னிடம் இருகரம் ஏந்தி நின்றோம். உன் பாசத்துக்கும் உன் நேசத்துக்கும் நாம் ஏங்கி நின்றோம். உன்னூரொளியே இப்போரினிலே நாம் போங்கிட கண்டோம். மேலும் மேலும் இறைவா உந்தன் அருளை வேண்டி நின்றோம். மேலும் மேலும் இறைவா உந்தன் அருளை வேண்டி நின்றோம். இறைவா உன்னிடம் இருகரம் ஏந்தி நின்றோம்.
கொள்ளுமா? உன் வல்லமையில் பல உண்மைகளை இந்த உலகம் அறிந்ததே. நீ நாடாமல் மனித குலம் சுவர்க்கம் நுழையுமா? உன் கருணை மலையில் நனைந்திடையும் மனம் ஏக்கம் கொள்ளுதே. இறைவா உன்னிடம் இருகரம் ஏந்தி நின்றோ. நிலத்திலுள்ள உயிரினம் தான் நிலைத்து நிற்குமா? சொத்து சுகம் என்றைக்குமே துணையாய் நிற்குமா? மனநிலையோ இதனையெல்லாம் ஏற்க மறுக்குதே. நம் நிலை இங்கு நம் தவறாலே மெய்போல் தெரிந்ததே. இது பொய்யான சிறு வாழ்வென்று நம் முதுமை சொன்னதே. மறிக்கலங்கிய நிலையில் மறுமையை நாடி வாழ்க்கை நகருதே. இறைவா உன்னிடம் இருகரம் ஏந்தி நின்றோம். இறைவா உன்னிடம் இருகரம் ஏந்தி நின்றோம். உன் பாசத்துக்கும் உன் நேசத்துக்கும் நாம் ஏங்கி நின்றோம். உன் நூறொளியே இப்பாரினிலே நாம் போங்கிட கண்டோம். மேலும் மேலும் இறைவா உந்தன் அருளை வேண்டி நின்றோம். மேலும் மேலும் இறைவா உந்தன் அருளை வேண்டி நின்றோம். அற்புதமான வரிகள், பாடல் இப்படியாக உலகிச் சென்ற எங்களுடைய முனை மருதவன் எம்எச்எம் இப்ராஹிம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ரம்ஜான் இந்த அளவோடு எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் இருக்கிறோம். கூறுங்கள். நிச்சயமாக இந்த அளவோடு நாங்கள் இன்றைய இந்த இஸ்லாமிய கீத நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து எமது அன்பான அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்து பாடல்களை தந்த எமது முனை மருதவன் எம்எச்எம் இப்ராஹிம் அவர்களுக்கும், அதுபோல அமானாஸ் ஜுவல்ஸ் நிறுவனத்துடைய உரிமையாளர் ஐஎம் ரஃபீக் அவர்களுக்கும் எமது உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுபோல இந்த நேரலையை தருவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த பரசாத் அவர்கள், அவர்களோடு இணைந்து ஆதிப் சஃபா அவர்களுக்கும் நாங்கள் உளமார்ந்த நன்றிகள். அதுபோல இந்த நேரலையோடு இணைந்திருந்த எமது அத்தனை சொந்தங்களுக்கும் நாங்கள் உளமார்ந்த நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். உங்களது அன்பான கருத்துக்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய அடுத்த நிகழ்ச்சி நாளைய தினம் மீலாத் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அந்த மீலாத் நபி விழா பெருவிழா சிறப்பு நிகழ்வுகளின் இறுதி நாளன்று நாங்கள் இந்த நிகழ்ச்சியினை அடுத்து நாங்கள் தருவதற்கு தயாராக கொண்டிருக்கின்றோம். எமது தாருஷஃபா அமையத்தின் ஸ்தாபகர், எங்களது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அல்ஹாஜ் ஏஆர் சஃபா முகமது நஜாஹி முகத்தமுல் காத்ரி ஆலிம் அவர்களுக்கும், அதுபோல தாருஷஃபா அமையத்தினுடைய தலைவராக இருக்கின்ற அஸ்கர் அவர்களுக்கும் நாங்கள் உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு, அதுபோல இந்த நிகழ்வோடு இணைந்திருந்த எமது அன்பான சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே விடுகின்ற பொழுது நல்ல பொழுதாய் அமைய, சந்தோஷமான பொழுதாக அமைய வேண்டும் என்று வல்லநாயன் அல்லாஹ்வை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறப் போகின்றோம். உண்மையிலே நாங்களும் விடைபெற்றுக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்விலே சந்திப்போம்.
அதுவரையில் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.